ஐயனார் துணை டுடே எபிசோட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு ரூமுக்கு போகலான்ட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பள்ளம் வந்து தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். உடனே பாண்டி வந்து சொல்லுவார், சும்மா இருந்தால் தானே எல்லா இடத்துலையும் போய் ஓன்னு கத்தி கத்தி இது பண்ணினா பின்ன அப்படின்னா பல்லவா ரூம் போய் ரெஸ்ட் எடுறா சரியாக போய்டும் அப்படின்ட்டு நிலா சொல்லுவாங்க. இப்படியே இவங்க பேசிக்கிட்டே வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் ஊழியர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேம்பெயின் நடக்க போகுது, போய் கலந்துக்குங்க, நல்லா ஃபன்னாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ வேணாங்க, நம்ம ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு சேரன்னு சொல்லுவார். அண்ணா போகலாண்ணா, டேய் இப்போ தானடா கை கால்லாம் வலிக்குது டயர்டாக இருக்குதுன்னு சொன்னேன், நான் சூப்பராக இருக்குது, இப்போ கால் வலிக்கல, வா போகலாம் அப்படின்வாங்க. சரின்ட்டு எல்லாருமே போய் உட்காருவாங்க. அப்போ உட்காந்தோடனே அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க இல்லையா, அந்த லேடி வந்து என்ன சொல்லுவாங்க, இப்போ புதுசாக இன்றைக்கி வந்து வந்திருக்கிற தேனிலவுக்கு வந்திருக்க, அதாவது அனிமூனுக்கு வந்திருக்க கப்புள் நிலா அண்ட் சோழன் வாங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஐயோ நம்ம போனோன்னா கூட நிலா ஒத்துக்க மாட்டானே, கொஞ்சம் அங்கே திரும்பி பாருண்ணா அப்படின்னா நிலா வந்து நேர்ந்து நின்றுப்பாங்க. வாங்க சோழன் போகலாம், நிஜமாவா, ஆமாம் வா சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போயிட்டு பாட்டுக்கு ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. ஆடி முடிச்சுட்டு அவங்க போய் உட்காருவாங்க. உட்காந்தோடனே அதுக்கப்புறமா பல்லவனை கூப்பிடுவாங்க. அந்த பொண்ணு வந்து பல்லவனை கூப்பிடுவோம், வாங்க நீங்கள் வாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லி போடா அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லவன் போய் சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. பல்லவன் வந்து பாண்டி கூட்டின்னு போவார். பாண்டியும் பல்லவனும் சேர்ந்து சேரனை கூடுவாங்க. 3 பேரும் செம்மராக டான்ஸ் ஆடுவாங்க. இவங்க ஆடினோடனே கூடவே வந்து நிலாவும் சோழனும் சேர்ந்து எல்லோரும் 5 பேரும் ஆடுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஆடுறத வந்து பல்லவன் ஃபஸ்ட்டு பாண்டி ஆடுறத வந்து எடுப்பார். இப்போ அந்த பொண்ணும் பக்கத்தில் நின்று ஆடும். அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இது பண்ணி நிற்பாங்க. அப்போ இந்த வீடியோலாம் போட்டுறாதுடா, வானதி பார்த்தாலும்னா அவ்வளோதான் அப்படின்வாங்க. சரி போட மாட்டேன், அது எனக்கு தெரியாதாண்ணா அப்படின்வாங்க. பார்த்தா இங்கே அவன் வந்து அந்த வீடியோவை போட்டுட்ருப்பாரு. உடனே வானதி வந்து ஒரு வீடியோவாக பார்த்துனே வந்துட்டு, யார் கூட இவன் டான்ஸ் ஆடுறான், யார் அந்த பொண்ணு, இவன் தனியாக போகலையா, யார் கூடயும் போயிருக்கான், சும்மாவே இவன் வந்து தனியாக தான் போகிறான், ஃபேமிலியோடு போகிறேன்னு சொல்லிட்டு யார் கூடயும் போய்க்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளே கற்பனை பண்ணிக்கின்னு பாண்டிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. பாண்டி வந்து அங்கே இருக்கிற சவுண்டில் வந்து கேட்கவே கேட்காது. அதுக்கப்புறம் மெசேஜ் டங்குன்னு வருவோம். அதை வந்து எடுத்து பாண்டி பார்ப்பார். பாண்டி பார்த்துட்டு கேட்டு, நீ முதல்ல வந்து ஃபோன் அட்டன் பண்ண அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம் வானதி. அதை வந்து பார்த்துட்டு போய் பேசுவார். இந்த மாதிரி அது வந்து எல்லோரும் டான்ஸ் ஆடினாங்க, நானும் டான்ஸ் ஆடினேன். அந்த பொண்ணு அந்த இதுவும் நடத்துகிற அந்த மைக்கில் பேசி எல்லோரையும் டான்ஸ் ஆட வைக்கிறது, அதை கூட போய் என்ன இது பண்ணுறியே, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. எல்லாருமே அவர் பேசுறதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரே முழிச்சுன்னு உட்காந்துப்பாங்க. ஐயோ நான் தான் தெரியாமல் போட்டேன் அப்படி இப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து சேரனுக்கு ஃபோன் வரும். யாருன்னு பார்த்தா சந்தா பண்ணுவாங்க. அப்புறம் சந்தாக்கிட்டே அப்படியே பேசிட்டு, எப்படி இருக்குது டூரெல்லாம் போகிறது எப்படி இருக்குன்னா, நல்லா இருக்குது சந்தா, நம்ம கூட கல்யாணம் ஆகிட்டோன்னே நான் உன்னை இங்கே இட்டுன்னு வரேன்னா சூப்பராக இருக்குது, சில்லுன்னு இருக்குது, ரொம்ப ரொம்ப குளிராக இருக்குது, ஜாலியாக நல்லா இருக்குது, எல்லா இடமும் நல்லா இருக்குது அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே திரும்பி வந்து பாண்டி காமிப்பாங்க. பாண்டி வந்து வானதியை வந்து, நீ அவ்வளோ சந்தேகப்படுறியா என்ன, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, நான் மட்டும்தான் ஆடுறேன் பாரு, என் ஃபேமிலியில் எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு சொன்னோன்னே சாரி பாண்டி அப்படின்னாங்க. சரி வை அப்படின்னா, சரி எனக்கு லவ் யூ சொல்லு அப்படின்னா, சரி ஐ லவ் யூன்னுவா. இப்போ தான் சண்டை போட்டாங்க, அதுக்குள்ளே ஐ லவ் யூன்றாங்க அப்படின்னு அப்படியே இவங்கெல்லாம் ஃபேமிலி ஐயனார் ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து பேசிக்குங்க. அதுக்கப்புறமா எல்லாம் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு ரூமுக்கு வருவாங்க. இங்கே நிலாவும் சோழனும் அவங்க ரூமுக்கு வருவாங்க. அப்போது சோழன் வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து, அப்பா நிலா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க பண்ணுறீங்க, ஏந்திருங்க என்ன, ஐயோ நீ இவ்வளோ இதுவாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை, நல்லா சூப்பராக இருந்தது, ஜாலியாக இருந்தது டான்ஸ் ஆடினதெல்லாம், நீ வந்து சொன்ன மாதிரியே வந்து என் கூடவே இருந்த, நீ ஜாலியாக இருந்தோம் அப்படி இப்படின்ட்டு பெருமையாக பேசுவார். அப்படியே நிலாவும் அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று வரும், எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அந்த கேம்பெயின் நடக்கிற இடத்துல அந்த பொண்ணு வந்து இவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம். அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு ஃபோன் நம்பர் வர சோழன் கொடுத்துட்டு வருவார். இதெல்லாம் நிலாவுக்கு தெரிஞ்சுட்டு, எந்த கேப்பில் நீ இதெல்லாம் பண்ண, இதில் வேறு ஃபோன் நம்பர் கொடுத்து அந்த ஃபோன் நம்பரை வந்து எனக்கு ஃபோட்டோ அனுப்புன்னு வேறு சொல்லி வேறு மெசேஜ் வேறு பண்ணியிருக்கீங்க, ஃபோன் நம்பர் வேறு கொடுத்துருக்கீங்க, அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுது அப்படின்னோடனே, ஐயோ இல்லை அந்த பொண்ணு இது பாரு இந்த மாதிரி ஸ்டெப் போட்டு ஆடினல்ல டான்ஸு அப்படின்னா ஒரு ஸ்டெப் போடுவார். பார்த்துட்டு நிலா விழுந்து சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுட்டே தாங்க இருப்பாங்க. இதோடு தான் இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு எபிசோடில் வந்து பல்லவன் காணாமல் போயிடுறாரு.
இவங்க எல்லாம் சேர்ந்து தேடுறாங்க. அப்போ சேரன் வந்து பல்லவம் கிடச்ச உடனே இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டாம, நீங்கள் தனியாக போங்க, நாங்கள் தனியாக போய்க்கிறோம் அப்படின்ட்டு போவார். இதை வந்து சோழன் பார்த்துட்டு இதுக்கு தான் நம்ம தனியாக வரலான்னு சொன்னோம் அப்படின்ட்டு நிலா மேலே கோவப்படுறாரு. இந்த மாதிரி நாளைக்கு எபிசோடில் வரப்போகுதுங்க. பாய்.